இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? Yes, Mataji, please. ஓம் அஜ்ஞானந்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருதினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். नमो ओं विश्वपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिति नामिने नामाचार्य पादाय निता कृपप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामतारिणे नमो ओं विश्वपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், தாழ்மையான வணக்கம். வீடியோ வரலையா பிரபுஜி? என்னைக்கு மாதாஜி வீடியோ வருதுங்களான்னு கேட்டேன். வருதுங்க மாதாஜி, வருது. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி சரியான நேரத்துல சரியான வார்த்தைகள் என்னோட நாவல எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும்னு இங்க கூடியிருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம், இதை பத்தின ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆண்டாள் தாயாருடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் திருப்பாவையுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் இன்றைய பாசுரம் அதோடைய விளக்கம், அதுக்கப்புறம் இந்த பாசுரத்துக்கு ஏற்றம் என்ன அப்படின்றது ஒரு சின்ன கதை மூலமா, அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான பாகவதம் ஸ்லோகம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. சோ அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் சேலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி உபதேச ரத்தின மாலையில 24வது பாசுரமா மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாருக்கு பல்லாண்டு பாடிய ஒரு பாசுரம் இது. எப்படின்னா, ஆண்டாளுடைய ஏற்றம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஆழ்வார்களுடைய பரம்பரை ரொம்ப போற்றத்தக்கது. ஆக்சுவலி அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் மூத்த பக்தர்கள் எல்லாருடைய கருணையினால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் பேச வந்திருக்கேன். சோ ஆண்டாள் எப்படின்னா, ஆடி மாதத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பூர் நட்சத்திரத்துல பிறந்தாங்க. அதுவும் தெரியும் எல்லாருக்கும். சோ இங்க திருப்பாவையோடைய பாடி இருக்காங்கன்னா அதோடைய தத்துவம் ரொம்ப பெரியசு இல்லையா? எப்படி அப்படின்னா, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டாள் தாட்சியார் அவங்களுடைய இனிய தமிழ் செந்தமிழ்ல ரொம்ப அழகா திருப்பாவையில அருளி சொல்லியிருக்காங்க. சோ மொத்தம் ஆழ்வார்கள் 10 பேர் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் சேர்ந்து 12 ஆனாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதுல இருக்கக்கூடிய மீதி 11 ஆழ்வார்களும் ஆண்கள் ஸ்பெஷலி. அதுலயும் பார்த்தா அவர்களுடைய வயது எல்லாமே 30, 60. ஸ்பெஷலி திருமழிசை ஆழ்வாருடைய வயது 4700 வருடங்கள்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்க அவர்களுடைய மத்தியில 5 வயது நிரம்பிய, இஞ்சி போனா 6 வயசு இருக்கக்கூடிய ஆண்டாள் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்ற மாதிரி. எப்படின்னா, இவங்க 11 பேர் ஆழ்வார்களையும் ஒரு தட்டில் தராசில் நிறுத்தி ஆண்டாளை மட்டுமே ஒரு தராசுல நிறுத்தினா கூட அவர்களுடைய தட்டு தாழ்ந்துதான் போகும், ஆண்டாளுடைய தட்டு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையிலாய் பிஞ்சாய் பழுத்தாளே அப்படியே ஆண்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மணவாள மாமுனிகள் இவர்களை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றாங்க. சோ இவங்க யாரு அப்படின்னாக்கா பூமாதேவி. பூமாதேவி வைகுண்டத்துல பகவானோடைய கான்சர்ட்டா இருக்கிறவங்க. அவங்க நம்ம இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக பகவானை எப்படி பாடி எப்படி அவங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த லைவா செய்து காட்டி வந்திருக்காங்களே அப்படின்றது இது ரொம்ப பெரிய விசேஷம். அப்படி பூமாதேவி ஆண்டாள் நாச்சியாரா இங்க அவதரிச்சு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒவ்வொருத்தரையும் சேர்ந்து சங்கத்தோட பகவான் அடையணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாசுரம் திருப்பாவையுடைய ஏற்றம் பத்தி என்ன அப்படின்னா, திருப்பாவை மொத்தம் 30 பாசுரங்கள் நம்ம ஆண்டாள் பாடிருக்காங்க. அதுல ஒன்னொன்னையும் 5 5 பிரிச்சிருக்காங்க. 6 பகுதியா பிரிச்சிருக்காங்க.
அதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 பாசுரங்கள் என்ன அப்படின்னாக்கா, பகவான் 5 நிலைகள்ல எழுந்தருளிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, பரவ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு சொல்லி 5 வகையா 5 நிலைகள்ல சொல்லியிருக்காங்க. பரனா நாராயணனே வரை தருவான் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பாசுரத்துல. இரண்டாவது யூகம், திருப்பார்கடலில் எழுந்தருளியிருக்கிறார். எப்படி திருப்பார்கடலில் பைய துயின்ற பரமனடி பாடி படிச்சோம் இல்லையா, செகண்ட் பாசுரம். மூணாவது விபவ, அவதாரங்களா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி வாமன அவதாரத்தை வந்து அங்க சொல்றாங்க. சோ அவதாரங்களா அவர் வந்து எழுந்தது. அடுத்தது அர்ச்சை. அர்ச்சை அப்படின்னாக்கா பகவான் வந்து கோவில்ல விக்கிரகத்துல இருக்கிறது. எப்படி வந்து வடபத்ர சாயியா நம்ம வந்து திருப்பாவை இது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல பாக்குறோம் அந்த மாதிரி. அப்புறம் அந்தர்யாமியா. அந்தர்யாமியா ஒவ்வொரு மனசுலயும் பகவான் வந்து இருக்கிறார். எப்படின்னா தூயோமாய் வந்து பாடுவான் பகவான் மனசுலயே நினைச்சுட்டு நம்ம வந்து பாடணும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் 5 பாசுரங்கள். அதுக்கப்புறம் 6ல இருந்து 15 பாசுரங்கள் 10 தோழிகள் எழுப்புற மாதிரி. சோ எப்படி அப்படின்னாக்கா 10 தோழிகளை ஏன் அவங்க எழுப்பி கூப்பிட்டு போறாங்கன்னா, பகவான் ஆக்சுவலி தொண்டரடி பொடியாழ்வார் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறவர். ஆக்சுவலா பகவானுக்கு மட்டும்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடணும். ஆனால் இங்க ஆண்டாள் ரொம்ப புதுமையா அடியவர்களுக்கு, பக்தர்களுக்கு, அதாவது பாகவதர்களுக்கு அவர் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடின அந்த ஒரு பெரிய இதுதான் வந்து 6ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்கள். கோபிகள் வந்து இந்த காத்தியாயனி விரதத்தை அனுஷ்டித்து பகவானையே பதிய அடையணும் அப்படின்னு இருந்தது இன்னைக்கு பிரபு சொன்ன. அதே மாதிரி அதை ஆண்டாள் வந்து அனுகரிக்கிறார். எப்படி அப்படின்னா, ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவ தான், எங்கேயுமே அவ போனதே கிடையாது. ஆனா அவ கடைசியில பகவான் அடைய போறச்ச ஸ்ரீரங்கம் வந்து பகவான் அடைஞ்சதா இது. ஆனா இங்க என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரையே அவ ஆயர்பாடியா நினைச்சுக்கிட்டு அந்த யமுனா நதியில எல்லாரும் குளிக்கிறப்போ எப்படி திருமுக்குளம் அங்கன்ற ஒரு குளம் இருக்கு, அதுல யமுனாவான அந்த குளத்தையே யமுனாவா நினைச்சு எல்லா தோழியர்களையும் அழைச்சிட்டு நந்தகோபாலர் வீட்டை வடபத்ர சாயி அந்த நந்தகோபாலன் வீட்டுல எழுந்திர இருக்கிற பகவானையே, அதாவது வடபத்ர சாயிவே இப்படி நினைச்சு இவர் வந்து பாடுறாங்க. இது வந்து 6ல இருந்து 15 பாசுரங்கள். அதுக்கப்புறம் 16ல இருந்து 20 பாசுரங்கள் டைரக்டா நம்ம போய் பகவானை வந்து அடையக்கூடாது, எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்றதுக்காக வாயிற்காப்போலன், நந்தகோபர், யசோதா, பலராமர் அப்படி ஒவ்வொருத்தரையா வந்து கடைசியில நப்பிண்ணையோட பிடிச்சு பகவான் தாயாரை பிடிச்சுதான் நம்ம வந்து பகவான் அடையணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பகவான போய் ஒருத்தங்க வந்து அடையணும் அப்படின்னாக்கா நப்பிண்ணை பிராட்டியை இங்க புருஷாக்காரமா வச்சு இந்த 18வது பாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. புருஷாக்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் மாதிரிதான். ஒரு ரெக்கமெண்டேஷன். எப்படி நம்ம வந்து பசங்க ஏதாவது வேணும்னா கண்டிப்பா அம்மா மூலியமா அப்பாட்ட போவாங்க எது வேணும்னாலுமே. அது மாதிரிதான் இங்க லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் தாயார முன்னிட்டுதான் நம்ம வந்து பெருமாளை அடையணும். அப்படி நம்ம தாய், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எம்பெருமானை விட்டுட்டு தாயார் மேல மட்டுமே நம்ம ஆசைப்பட்டு போனோம் அப்படின்னாக்கா, எப்படி வந்து ராவணன் வந்து ராமரை விலக்கிட்டு சீதையை மட்டும் ஆசைப்பட்டிருந்தானோ அந்த ராவணனோட நிலையையும், இதே ராமன் வந்து தாயாரை விட்டுட்டு ராமனை மட்டுமே ஆசைப்பட்டு ராமனை அடையணும்னு நினைச்ச அந்த சூர்பனகையினுடைய நிலையையும் வந்து அடைவாங்க. அப்ப ராவணனோட நிலையும் நமக்கு தேவையில்லை, சூர்பனகையினுடையும் நமக்கு தேவையில்லை. சோ நம்ம வந்து தாயார முன்னிட்டு பகவான் போகணும். தாயாரும் எம்பெருமானார் பெருமாளும் சேர்ந்துதான் நம்ம வந்து பகவானை அடையணும் அப்படிங்கறத வந்து இங்க ரொம்ப இதா வந்து சொல்றாங்க. அது 20 பாசுரம் வரைக்கும். அப்புறம் 25ல இருந்து 26ல இருந்து 29 வரைக்கும் எதுக்காக இந்த நோன்பை வந்து அனுஷ்டிக்கிறோம், அதுல வந்து அதை வந்து எம்பெருமானுக்கே தெரிவிக்கிறாங்க டைரக்டா. அதுவும் அப்புறம் 30வது இது பாசுரம் வந்து கோபிகா பாவம். கோபிகா பாவமே இல்லாம டைரக்டா நான் வந்து விஷ்ணு சித்தருடைய மகள் ஆண்டாளாவே வந்திருக்கேன், அப்படி வந்து நான் சொன்ன இந்த திருப்பாவையே எல்லாரும் சொல்றதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 30வது பாசுரத்துல முடிக்கிற மாதிரிதான் வந்து இப்படி 30 பாசுரங்களா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இன்னையுடைய பாசுரம் பார்க்கலாம். மாதாஜி ரொம்ப அழகா பாடினாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் பாட தெரியுமான்னு தெரியல. சரி, ஓகே. உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வழியன். ஒரு நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய்
கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னா, உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வலியன். உந்து மதக்களிற்றன் அப்படின்னா மத யானைகளை கூட அடக்கக்கூடிய வலிமையுடையவன், பிளஸ் ஓடாத தோல்வலியன். ஓடாத தோல்வலியன் அப்படின்னா போர்க்களத்துல புறமுதுகு காட்டி ஓடாமல் எல்லாரையும் எதிர்த்து போர் செய்யக்கூடிய தோல் வலிமையுடையவன் அப்படின்னு யார் இங்க சொல்றாங்கன்னா நந்தகோபரை பத்தி சொல்றாங்க. சோ நந்தகோபருக்கு அடைமொழியா சொல்லி இருக்கிறது தான் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபர். அவருடைய மருமகளே நப்பின்னாய். அவருடைய மருமகள் நந்தகோபாலருடைய மருமகள் அப்படின்ற நந்தகோபாலருடைய மருமகளா சொல்றாங்க. இந்த பாசுரத்துல ரொம்ப விசேஷமான விஷயம். எல்லாருமே பிறந்த வீட்டையே தான் ரொம்ப பெருமையா பேசுவாங்க இல்லையா, நான் வந்து அவருடைய மகள். ஆனால் சீதையே நான் தசரதனுடைய மருமகள் சொல்றதுல எவ்வளவு பெருமை கொண்டாலோ அது மாதிரி நப்பின்னை பிராட்டியும் நந்தகோபாலருடைய மருமகள் நப்பின்னை அப்படின்னு சொல்றதுலதான் அவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் இங்க ரொம்ப உயிரா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து கந்தம் கமழும் குழலி அப்படின்னா அவருடைய கூந்தல் நறுமணம் மிக்கதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவருடைய கூந்தல் நறுமணம் வாசனம் மிகுந்தது அப்படின்னு. சோ கடை திறவாய், இவ்வளோ அழகா இன்னும் நறுமணமுள்ள உனக்கு கூந்தல்லாம் வச்சிருக்கியே, கொஞ்சமாவது கதவை துறையேன் அப்படின்ற மாதிரி. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா இடத்துலயுமே கோழிகள்லாம் கூவ ஆரம்பிச்சிடுத்து, விடிய ஆரம்பிச்சிடுச்சு, இன்னும் எங்களை எழுப்பலையா, இதுவும் கதவை திறக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. பிளஸ் பந்தார் விரலி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் அப்படின்னா குறுக்கத்தி செடிகள்னு ஒரு பூச்செடி இருக்காம். அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய பந்தல்ல அந்த குக்கு பேர்ட்ஸ் குயில்கினங்கள் எல்லாமே குயில்களும் கோழிகளும் கத்தின்னு இருக்கு, விடிஞ்சிடுச்சு, இன்னும் எங்களுக்கு அது திறக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. பந்தார் விரலி அப்படின்னா பந்து போன்ற கைகள் பொருந்தியவளை, அதாவது பந்தில் கையில் பொருந்தியவள்னா முன்ன நாள் இரவு பகவானுக்கும் நப்பின்னைக்கும் ஒரு போட்டி, பந்து மலர் பந்து மாதிரி வச்சுட்டு 2 பேரும் ஆடுவாங்க. அதுல ஜெயிச்சவங்க தாயார். அப்படி நப்பின்னை ஜெயிச்சு அந்த பந்தோடையே அப்படியே உறங்கிட்டாலாம். சோ பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட. உன் மைத்துனன் பெயர் பாடனா என்ன, உன் கணவனான பகவானுடைய நாமங்களை தான் நாங்க பாட வந்திருக்கோம், நாங்க வேற யாரையும் பாட வரல, அவரை தான் சேர்ந்து நாங்க எல்லாரும் பாட வந்திருக்கோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கும் போது நீ கதவு திறக்க கூடாதா, நாங்க ஒண்ணும் வேற எதுவும் சொல்லலையே, பகவானை பத்தி தானே போற்றி புகழ போறோம் அப்படிங்கிற மாதிரியும். செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப திறவாய் அப்படிங்கிற. சோ இப்படி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன் கையில அந்த கை வளையல்கள் குலுங்க, நீ தாமரை போல அந்த கையில எப்படியாவது கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அவங்களை ரொம்ப இதா கேக்குறாங்க. ரொம்ப இதோட விளக்கம். ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji, yes. சரிங்க மாதாஜி. எஸ் பிரபுஜி. சோ இந்த பொருள் பார்த்துடலாம். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை உன் வாசல் கதவை திற, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே பிராட்டியே, கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்திலும் இருந்தும் கேட்கிற குறுக்கத்தி செடியின் கொடியின் பூப்பந்தை போன்ற மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கி விட்டன. உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் மென்மையான விரல்களை கொண்டவளே, அளவு மாறாத உன் அழுகிய வளையல்கள் உடிக்க வந்துள்ளோம். செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். சோ அதுக்கு வேறு விளக்கம். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போக கூடாது, விடில் கூட தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் ஏற்கடா அதெல்லாம் என்று அப்படித்தானே அதையே வசையை முறுக்குவார். அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். அந்த மாயன் இதுபோல்தான் நாராயணிடமும் ஒரு கோரிக்கை வைத்தால் அதையே தாயாரிடம் சொல்லி அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். நரசிம்ம
நரசிம்மா வைத்து விட்டால் அவனால் தப்ப முடியாதுரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். சோ பகவானை வந்து அடையணும் அப்படின்னாக்கா தாயார் மூலமா தான் அடைய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஹரிபோல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த பாடல்ல வந்து ஆஹ் திருப்பாவை ஜீயர் அப்படின்னே பேரு. யாருக்குனாக்கா ராமானுஜர் அவர்களுக்கு. இந்த திருப்பாவை ஜீயர் ஏன் அப்படின்னா இந்த பாசுரத்துக்கே உகந்தவர் திருப்பாவை ஜீயரான யாரு ராமானுஜர் அவர்கள். இவரு எப்பயுமே இவர் ஜீயரா இருக்கிறதுனால அவரால் சமைச்சு எல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா. அதனால அவர்கள் என்ன செய்யறாருன்னா வீடு வீடா போய் பிக்ஷை எடுக்கிறார். என்ன சொல்லுவாங்கன்னா மதுக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது மாதிரி வீடு வீடா போய் அவர் பிக்ஷை எடுக்கும் போது அவருடைய குருவான, அதாவது சம்மாஷணம் பண்ணி வச்ச குருவான பெரிய நம்பிகள் அவருடைய வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு அவர் வந்து இந்த மாதிரி இதே பாடல் இதே பாசுரம் உந்து மத களிற்றின் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படி பகவான் தாயார நினைச்சிட்டே அவர் வந்து செய்யறார். இந்த ஸ்லோகம் சொல்லின்னு இருக்க. அப்போ அவரோட வீட்டு வாசல்ல அவருடைய பெரிய நம்பிகளுடைய மகளான அத்துழாய் அப்படின்னு சொல்லி அவருடைய பெண்ணோட நாமம். அந்த பெண் வந்து ஜீர் வந்திருக்காரு, அவர் பாவ சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு போய் நம்ம அரிசி போடணுமே அப்படின்றதுக்காக அவருடைய செந்தாமரை கையால் சீரார் வளைகுளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் சொன்ன மாத்திரம் அவ வந்து கரெக்டா அந்த கை வளையல் சத்தத்தோட கதவை திறக்க தப்பினையே வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு திருப்பாவை ஜீயர் இவரு வெம்பர் ராமானுஜர் வந்து அப்படியே மயக்கடிச்சு மூச்சடிச்சு கீழே விழுந்துட்டாராமா. எப்படி பாருங்க. அப்போ இவ குழந்தை அத்துழாய் ஓடி போய் பெரிய நம்பிகள் கிட்ட சொல்றா, இது மாதிரி ஜீயர் மயக்கடிச்சு விழுந்துட்டாருன்னு. அப்ப பெரிய நம்பிகள் வந்து அவரை பாக்குறாரு. பார்த்தோன்னா அவர் வந்து தெரிஞ்சிடுது அவருடைய ஞான திருஷ்டியில. எப்படின்னா அவர் வந்து இந்த சீரார் வழிகளிப்ப வந்து திறவாய் திறவனோ செப்பேலோ அப்படின்றத கேட்டு அந்த மாதத்துல அவர் உன்ன நினைச்சிட்டு நப்பினையே வந்து திறந்ததா வந்து அவர் நினைச்சிட்டு மூச்சை அடைஞ்சிட்டாரு அப்படின்றத அவருக்கு வந்து விளக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இவர் வந்து திருப்பாவை ஜீயர்னும் பேரு, கோவில் பிரான்னும் சொல்லுவாங்க. சோ இந்த திருப்பாவைக்கு அப்படி ஒரு ஏற்றம் ஏதோ இந்த ஸ்பெஷலான இந்த உந்து மத கலிட்ரன் அப்படின்ற இது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து இன்னொரு இது விஷயம் அப்படியே பார்த்தோம். நம்ம தாயார வந்து புருஷாக்காரமா வச்சு இத வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டாள் பிராட்டி வந்து நப்பிண்ணைய பத்தி சொல்றாங்க. இங்க நப்பிண்ணை யாரு அப்படின்னாக்கா நீலாதேவி. நீலாதேவினா பகவானுக்கு மூன்று மனைவிகள். அதுல வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த நீலாதேவி யாரு அப்படின்னாக்கா கும்பகனோட மகள் நீலாதேவி. அந்த நீலாதேவி யாரு அப்படின்னா 7 காளைகளை அடக்கி நாக்னஜித்துன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் நீலாதேவியா வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். இந்த நீலாதேவி வந்து ஈவன் நம்மளுடைய சம்பிரதாயத்துல ராதாராணி கூட வந்து அதை வந்து ஒப்புமையா சொல்றாங்க. சரிங்களா. சோ ராதாராணி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், நம்மளே சொல்றோம் இல்லையா, ராதாராணி முன்னிட்டு பகவானை போய் நம்ம சேரணும். அப்படி நப்பிண்ணை மூலமா நம்ம வந்து பெருமாளை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பகவானை அடையணும் அப்படின்னாக்கா பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து போகணும். அதாவது இனிய அதாவது ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னாக்கா நம்ம சேர்ந்தேதான் செய்யணும் அப்படின்ற மாதிரியும். அப்பதான் கூட்டத்தோட போகணும். நம்ம அதனாலதான் கோஷ்டி ஆனந்திகளா அப்படி இருக்கிறோம். சோ கோஷ்டியோட போய் தான் நம்ம வந்து பகவானை சேவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இங்க சொல்லுது. இந்த பாசுரத்துக்கு உகந்த கோவில் என்ன அப்படின்னாக்கா, அதாவது இந்த பாசுரத்துக்கே ஒரு திவ்ய தேசம் இருக்கு அப்படின்னாக்கா திருநறையூர் நாச்சியார் கோவில். இந்த திருநறையூர் நாச்சியார் கோவில் வந்து ஸ்தல புராணமா வந்து இதுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாடலுக்காக சொல்றாங்க. சோ தாயார வந்து முன்னிட்டு எல்லாமே செய்யறது. அப்புறம் இந்த பாசுரங்கள்ல எல்லா இடத்துலயுமே பறை பறை அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். அந்த பறைன்ற வார்த்தை ஏன் அப்படி வருது எல்லாத்துக்குமே அப்படின்னா, பறைன்ற வார்த்தை அப்படின்னா அது வந்து பறையும் எழுப்பக்கூடிய ஒரு கருவியும் உண்டு. அதே சமயத்துல பறை அப்படின்னாக்கா கைங்கரியம் செய்யறது, பகவானுக்கு வந்து கைங்கரியம் செய்யறது. நம்ம எப்படி மகந்திரம் சொன்னாக்கா நம்ம பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவளா மாறணும், பகவானுக்கு
நம்மளுடைய கைங்கரியம் இருக்கணும். அதைத்தான் வந்து இங்க திருப்பியும் திருப்பியும் சொல்றாங்க. எல்லா பாசுரங்கள்லயுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லா பாசுரங்களையுமே பைய பரணது பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இப்படி பறை அரைப்பறை மாயன் மணிவண்ணன் அப்படி இப்படி பறைய பத்தி இந்த ஸ்லோகம் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. பறையேலோர் எம்பாவாய். சோ அந்த கைங்கரியம் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஃபைனலா அவருடைய பேர் பாடி நேத்தே மாதாஜி எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிட்டாங்க. பகவானுடைய நாமத்தை நம்ம பாடணும் அப்படின்னாக்கா அந்த நாமத்துல இருக்க நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி எல்லாம் இந்த கலியுகத்துல நம்ம நாமத்தை பாடினா மட்டுமே கரையேற முடியும். அப்படி நாமத்தை பாடுறவங்க யாரு அப்படின்னா பகவானுடைய புனித நாமத்தை இந்த ஹரே கிருஷ்ணா மகாந்தத்தை ஸ்பெஷலி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒருத்தன் வழிபடுறோம் அப்படின்னாக்கா ஹர்ஷித் மகாராஜா சொல்லியிருக்காரு. 11ஆவது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் 11ஆவது ஸ்லோகத்துல 2ஆம் காண்டம் 1ஆம் அத்தியாயம் 11ஆவது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி பர்ஷித் மன்னரிடம் சொல்றார். ஒருவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபிப்பதால் தானாகவே பற்றுடையவனாக இருந்தான் என்றால் அவன் பரிபூர்ண நிலையை அடைந்தவனாக கருதப்பட வேண்டும். சோ அவனுடைய கர்ம பலனை எல்லாமே கர்மிகளுடன் பரமபுருஷருடன் ஒன்றாக இணைய விரும்பும் ஞானியும் யோகியும் சித்தியை அடைய விரும்பும் யோகிகளும் கூட இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஓதுறதுனால அனைத்து நிறைவு நிலையும் பயனையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இது வந்து பக்தி ரசாமிர்த சிந்தல 10ஆவது அத்தியாயம் அதுல வந்து பகவானுடைய நாமத்தோட ஏற்றம் 12ஆவது அத்தியாயத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால என்ன அப்படின்றத சொல்றாங்க. பகவான் நாமத்தை உச்சரிக்கிறவங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கும் நிலைக்கு உறுதியுடனும் தீர்மானத்துடனும் வந்தவன் கர்மம் ஞானம் யோகம் என்பவற்றின் சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்தவனாக கருதப்படல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சுகதேவ கோஸ்வாமி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ நம்ம நினைக்கிறோம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாலாம் கிடைச்சிடாது. நம்ம ஃபேமிலிலேயே கூட பார்த்திருக்கோம். நம்ம எவ்வளவு பேருக்கு சொல்லியிருப்போம். அவங்க யாரும் வந்து அப்படி டக்குன்னு எல்லாம் மாற மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய கர்ம பலன்கள் அவ்வளவு அதிகம். அப்படி இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் நாமத்தையும் சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் எப்படி எல்லா சோதனைகளையும் தாண்டி வந்தவங்களால மட்டும்தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தீரமா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வாசுதேவரை பல பிறவிகள் வழிபட்டு வரும் ஒருவனது உதடுகளினால் மட்டுமே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. பாத்தீங்களா, நம்ம கிருஷ்ணரை விஷ்ணுவ நாராயணரை பல ஜென்மங்களா வழிபட்டு வந்தவனால மட்டும்தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அவனால உச்சரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க. சோ அதாவது பகவானை போல பகவானுடைய புனித நாமமும் எப்படிப்பட்டது, ரொம்ப பூரணமும் தூய்மையும் நிரந்தரமும் உடையது அப்படின்னு சொல்றாங்க. தூய்மை உடையது, நிரந்தரம் உடையது, பூரணமானது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒளி அதிர்வு இருக்கு பாத்தீங்களா, மகாமந்திரத்துடைய சப்தம். பிரபு இப்ப கூட சொன்னார், கிளாஸ்ல சாண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும், அட்டென்டிவா பண்ணணும். முக்கியமா அது பண்றது மூலமாதான் என்னது இப்படி வந்து ஆண்டாள் தூயோமாய் வந்தினாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொன்னான். நம்மளுடைய காயா வாச்சா மனசா உடம்புனால பகவான் கையினால பகவானுக்கு மலர் தூவணும், வாயினால் பாடணும், மனசினால் சிந்திக்கணும் இல்லையா. அதுதான் அது வந்து உடம்பு 3 நிலைகள்ல நம்ம வந்து பகவானை வந்து சேவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நமது புலன்கள் வந்து தூய்மை செய்யாத ஒருவனால் புனித நாமத்தை குற்றமின்றி உச்சரிக்க முடியாது. சோ நம்மளுடைய சென்சஸை வந்து நம்ம ஃபுல்லா தூய்மைப்படுத்துறோம். எப்படி? அதுக்கும் மந்திரம் மட்டுமே தான் சொல்லணும். மந்திரங்கள் சொல்லி சொல்லி மந்திரத்திலேயே நம்ம வந்து சரணடைந்தோம் அப்படின்னா அந்த மந்திரமே நம்மள வந்து பியூர் ஆக்கிடும் அப்படிங்கிறாங்க. சோ மகா மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு நம்ம வந்து முறையா பயிற்சி செஞ்சுக்கணும். தங்கள் மனங்களில் உள்ள மாசினை அகற்றுவதில் விருப்பமின்றி எல்லாவற்றையும் அவ இருக்கும் நிலையிலேயே வைத்திருக்க விரும்புபவனுக்கு யார் ஒருத்தன் அப்படியே செய்யறானோ அவன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதன் பலனை அடையவே முடியாது. இவங்க வந்து ஒருத்தர் தூய்மை இல்லாதவனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துடைய பயனை அடைய முடியாது. அப்படி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றதுனால என்ன பயன் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பிரேமை அடைய முடியும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. சோ பகவான் ஒருவன் தனது சுய தொண்டு மனப்பான்மையில் வளர்ச்சி பெற்றவுடன் மகாமந்திரத்தின் புனித நாமங்களின் உன்னத இயற்கையினை உடனே அறிந்து கொள்கிறான்.
பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அதோடைய உயர்ந்த பலன் வந்து அவன் வந்து அடைய முடியும். மகா மந்திரத்துடைய பலனை சொல்றதுனால தேவர்களே வந்து அவர்களை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9வது அத்தியாயத்துல பகவான் நாமத்தோட ஏற்றமா இங்க சொல்றாங்க. சோ இந்த பாசுரங்கள் எல்லாமே என்ன உணர்த்துது அப்படின்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸ்பெஷலி ஆண்டாள் தாயார் வந்து பகவானையே போய் எப்படி அடைஞ்சா அப்படின்றத லைவா வந்து வாழ்ந்து காட்டினா. அதே மாதிரிதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு லைவா ராதாராணியோடைய அம்சமாவே வந்து நமக்கு எல்லாருக்கும் வாழ்ந்து காட்டி மகாமந்திரத்துடைய அந்த பலனையும் மிர்சியையும் எல்லாத்தையுமே நமக்கு வந்து வாழ்ந்து காட்டி அதெல்லாம் அதை பத்தின இது வந்து சொல்லியிருக்க. இப்போ பாகவதம் ஸ்லோகம் ரிலேட்டடா இது பார்க்கலாம். பாகவதம் ரிலேட்டடான ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா 10வது ஸ்கந்தம் 51வது அத்தியாயம் 36, 37 2 ஸ்லோகம். ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, பகவான் வந்து முச்சுகுந்தருக்கு அவருக்கு 2 பேருக்கும் நடந்த சம்பாஷணை, அதுக்கு இடையில வந்து காளையவனை வந்து அவர் கொல்றது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. காளையவன் வந்து பகவானை வந்து எப்படி கொல்றது, பகவான் வந்து துவாரகையில எல்லா ராணிகளையும் நல்லா செட்டில் பண்ணிட்டு மதுரா சைடு வர்றப்போ இவர் பாத்துடுறாரு. காளையவன் பார்த்து இவர் நிராயுத பாணியா இருக்காரு, இவரை கொன்னுடணும்னு காளையவன் நினைக்கும். பகவான் நிராயுத பாணியா பாக்குறதுக்கு எப்பயும் அப்படிதான் இருப்பார். அவர் ஒரு செகண்ட் இப்படி பார்த்தா போதும் சக்கரம் வரும், சிசுபாலனை கொண்ட மாதிரி. சோ இவன் துர்வாசரை வந்து துரத்திட்டு போன மாதிரி. அப்படிலாம் இருக்கும்போது இவர் என்ன நிராயுத பாணியா இருக்கான், இவரை முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு அவரை பத்தி தூஷிச்சுட்டே அவனை பத்தி திறந்துட்டே போறாரு. இவர் எப்படியாவது இது பண்ணிடணும். ஆனா பகவான் பாருங்க, அவரால் என்னவோ முடியாத மாதிரியும் இவனுக்கு பயந்துட்டு ஓடுற மாதிரியே அவர் ஓடிட்டே இருக்காரு. எவ்வளவு நாளா ஓடிட்டே இருந்து கடைசியில ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிற. அந்த குகையில தான் யார் படுத்துட்டு இருக்கா, அந்த முச்சுக்குந்தன் வந்து படுத்துட்டு இருக்காரு. அந்த முச்சுக்குந்தன் வந்து அங்க படுத்துட்டு இருக்கப்ப இவர் வந்தா இவ்வளவு இது செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி வந்து படுத்திருக்கேன்னு இந்த காளையவன் என்ன செய்யறான், அவருடைய அந்த பெட்ஷீட்டை எடுத்தோன்னே அந்த முச்சுக்குந்தனுடைய கண் பார்வையில பட்டு அவர் வந்து பஷ்பம் ஆயிடுறாரு. ஆனா அது முச்சுக்குந்தனுடைய வரம். ஏன்னா அவர் தேவர்களுக்காக போரிட்டு ரொம்ப டயர்டாயி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாக்கா அவன் வந்து யாரு வந்து முதல்ல பாக்குறானோ அவங்க எரிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஸ்லோக் தான் இது வந்து அத்தியாயம். இதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ பகவான் வாச்ச ஜன்ம கர்மாபிதானானி சந்திமேங்க சஹஸ்ரச நுசக்யந்தே நுசங்க்யாதும் அனந்தத்வான் மயாபிஹி. பரமபுருஷர் கூறினார், பிரிய நண்பரே, நான் ஆயிரக்கணக்கான பிறவிகளை எடுத்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான தடவைகள் வாழ்ந்திருக்கிறேன், மேலும் ஆயிரக்கணக்கான பெயர்களையும் ஏற்றிருக்கிறேன். உண்மையில் என் பிறப்புகளும் செயல்களும் பெயர்களும் எண்ணற்றவையாகும். என்னால் கூட அவற்றை எண்ணி பார்க்க இயலாது. பகவானே சொல்றாரு, அவருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் எல்லாம் எண்ணற்றது. அவராலேயே அதை வந்து எண்ணி பார்க்க முடியாது, இன்கன்சீவபிள் சொல்லிட்டார். क्वचित् राजांसि पिममे पार्थिवानि उरु जन्मभिः குணகர்மாபிதானானி நமே ஜன்மானி கர்ஹசித். பல பிறவிகளுக்கு பின் பூமியில் உள்ள புழுதி துணுக்குகளை யாரேனும் கணக்கிடக்கூடும். ஆனால் என் குணங்களையும் செயல்களையும் பெயர்களையும் மற்றும் பிறவிகளையும் யாராலும் ஒருபோதும் எண்ணி முடிக்க இயலாது. சோ பகவானுடைய இதை வந்து யாராலையுமே முடியாது. ஈவன் பிரம்மாவே சொல்ல இல்லையா, அவரை பத்தி வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு கடைசியில, போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி அப்படின்னு சொல்லி இதுல ஸ்லோகம் சொல்றாங்க. ஏன்னா அவரு மட்டும்தான் வந்து எல்லாவுடைய இதுக்கும் வந்து உரிமையாளர் அப்படின்றத இங்க சொல்றாங்க. மட்டும் முடிச்சிருக்கேன், கொஞ்சம் டைம் ஆயிடும் நினைக்கிறேன். பகவத்கீதையில சொல்ற மாதிரி சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி, அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் தான் உற்ற நண்பனா இருந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிறவன் அமைதி அடைகிறான். சோ இழிவடைந்த ஆத்மாக்களை அறியாமை கடலிலிருந்து கரையேற்றுவதற்காகவே பகவான் கிருஷ்ணரும் அவருடைய தூய பக்தர்களோட இணைந்து செயல்படுகிறார். அப்பயும் பாத்தீங்கன்னா பகவான் தனியா வர்றது இல்ல, எல்லாரோடையும் சேர்ந்துதான் வந்து செயல்படுறாரு. சோ இதுதான் இந்த ஆக்சுவலி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோடைய ஒரு சாராம்சம் கூட சொல்லலாம், ஒரு உண்மையான விளக்கம்னு சொல்லலாம். ஹரி ஹரி போல். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
தெரியல, ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏதாவது மாதாஜிஸ் பிரபுஜிஸ் யாராவது ஆட் பண்ணா ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதாஜி வந்து பாசுரம் படிக்க சொல்றீங்களா மாதாஜி? மீனாட்சி மாதாஜி டைம் இருக்கா பிரபு? இருக்கு மாதாஜி, ஒரு 4 minutes இருக்கு. படிக்க சொல்லுங்க பிரபு. மீனாட்சி மாதாஜி இருக்கீங்களா? இல்ல வேற யாராச்சும்? கீதா கிருஷ்ணன் மாதாஜி நீங்க படிங்க. இது இந்த இதுவா பாசுரம் மாதாஜி, இன்றைய பாசுரம். பாசுரமா? ஓகே, வந்து மத கலெக்டர் தானே? எஸ் மாதாஜி. பாடுறேன். சின்னதா ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகாள். பந்தரார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரா வளையொளிப்ப வந்தி திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. என்ன பண்ணி தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணா பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, மிக அருமையா இருந்தது மாதாஜி ப்ரொமோஷன். ஹரே கிருஷ்ண. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. அந்த திருப்பாவை ஜிஆர் ராமானுஜர் இதை பத்தி இது பண்ணி இது கூட திருமங்கை ஆழ்வார் வந்து நீங்க நம்ம இதுல நந்தகோபன் குமரனோட தோல் வலிமை வந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார்ல திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த விதமான சக்தி இருக்குன்று. அந்த மதகுல வந்து மதகுல வந்து ஓட்டை இருக்குமா, அந்த ஓட்டைய வந்து கையால தடுத்துண்டு அவர் வந்து அந்த ஏற்றி செல்வாராம். தோல் வலிமை அவருக்கு, அப்பேற்பட்ட தோல் வலிமை. திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற இத சொன்னாலே அவர் வந்து என்ன பண்றாளாம், அவருக்கு வைகுண்டத்தை கொடுத்துடுறாளாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. இந்த மாதிரி பகவானை பத்தி நாமங்கள் கேட்கறதுனாலயும் அவர்கள் கதைகள் கேட்கறதே ஒரு பெரிய விசேஷம்தான். சோ செவிக்குளிர இத பத்தி கேட்டோம் அப்படின்னாக்கா இந்த மண்ணுலக பிடியிலிருந்து ஒரு வந்து எளிதாக வெளிவர முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு இந்த திருப்பாவைய இப்படி எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் வந்து இப்படி சொல்ல என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த தாமோதர தேஷ்க்கும் பிளஸ் நம்ம பரமேஸ்வர் பிரபுக்கும் கோடி கோடி நன்மைகள், கோடி கோடி நமஸ்காரங்கள். அவர்களும் அவர்களுடைய சார்ந்தவங்கள் நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து இன்னும் முன்னேறணுன்றதுக்காக எல்லாரும் ஒரு வேட்டி. ஹரே கிருஷ்ணா மகாம்பிரசு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபியேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறா இருந்தாக்க மன்னிச்சிடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ மாதாஜி. எல்லா புகழும் கிருஷ்ணருக்கு, எல்லா புகழும் பிரபுபாதருக்கு, எல்லா புகழும் குரு மகாராஜ்க்கு. ஹரி ஹரி போல். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் பிரபு. சுரேஷ் பிரபு. சின்ன சேவா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.